150 செம்மறி ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆடாவது குட்டி போடும், இல்லை 120 ஆடு குட்டி போடலாம். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் உங்களுக்குள்ள சவால்கள் என்ன இருக்குது, அது எப்படி இருந்தால் விவசாயிக்கு சௌரியமாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இலை பூரா முள்ளா இருக்கு. இலை பூரா முள்ள வைக்கிறதுனால நம்ம கையை வச்சாலே இப்படி பிடிச்சிக்குது ஆச்சுங்களா. ஒரு 80% திருட்ட குறைக்கும். அப்புறம் நல்ல வைரம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை இரட்டிப்பு ஆகணும்னா இப்போ நிறைய விவசாயிகள் மரம் நட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறதுலாம் இன்டர்கிராப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உதாரணம் செம்மறி ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் 2 ஆடு விட முடியுங்கிறாங்க. 4 குட்டி சாதாரணமாக இருக்கும். ஒரு ஏக்கரில் 4 குட்டி விற்றா கம்மியான விலை 5000 வச்சா கூட ஒரு 20000 ரூபா வருமானம் இருக்குங்கிறது நிறைய விவசாயிகள் எடுத்திருக்கேன். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்கிறீங்களா? இங்கே ஒரு 100-150 ஆடு வச்சுக்கிறேன். செம்மறி ஆடுங்களா? செம்மறி ஆடு வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிற பர்பஸ் வந்து இந்த பில்லுகள்லாம் மருந்து அடிக்க முடியாது. இந்த பாம்பு கேம்பு இந்த மாதிரி பூச்சி புழு எல்லாம் ஆளுக்கு உள்ளுக்குள்ளே போனால் அது பயம் காட்டுது. அதுக்கு வேண்டி அதை வளர்த்திட்டு இருக்கிறேன். 150 ஆடு வச்சுக்கிறேன். ஆமாம் வச்சுக்கிறேன். ஆமாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வருடாந்திர வருமானம் ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். வருமானம் வரும். கண்டிப்பாக இருக்கும். நம்ம விவசாயியோட புரிதலுக்காக கொஞ்சம் அதை ஒரு ஏக்கரில் என்ன வருமானம் பிரித்து சொல்கிறோம். 150 செம்மறி ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆடாவது குட்டி போடும், இல்லை 120 ஆடு குட்டி போடலாம். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வருமானம் வருதுன்னா, இந்த 30-35 ஏக்கரில் இப்போ வந்து இப்போ சந்தன மரம் நட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 150 ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 15,000-20,000 20000ங்கிறது சாதாரண வருமானம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வந்து மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். ஒரு தண்ணி காட்டுறாங்க, இங்கே இயற்கையாக இங்கே இருக்கிற புல்லை தென்னு மேயுது. அப்போ வந்து ஒரு விவசாயத்தில் சாதாரண தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 10,000-20,000 தான் ஒரு ஏக்கரில் வருமானம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மரம் நட்டு 20 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆடு வளர்க்கறதுனா 3-5 வருஷத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம செம்மறி ஆடு விட முடியும். மரம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு செம்மறி ஆடு விட்டோம்னா அந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, அது புல்லை மட்டும் தான் மேயும். அப்போ அந்த புல்லை மேய்ஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 இருக்குது. இது வந்து நடைமுறை விவசாயத்தில் கிடைக்கிற வருமானம். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் ஒரு காப்பீடு மாரி மொத்தமாக ஒரு பணமும் கிடைக்கிது மரத்து மூலிமா. இது எந்த மரத்தை நட்டாலும் சரி தான், சந்தன மரத்தை நட்டாலும் சரி தான், தேக்கு மாவுக்குன்னு எந்த மரம் நட்டாலும் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி மரத்தை நட்டுட்டு உள்ள ஐயா மாரி செம்மறி ஆடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நடைமுறையில் கிடைக்கிற லாபமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குதும், நீண்ட காலத்தில் ஒரு மொத்த அமௌண்ட்டும் கிடைக்கும். அப்போ வந்து விவசாயிகள் எவ்வளோ நல்லா வச்சுருந்தாலும் 3/4 ஒரு பங்கு இந்த மாதிரி மரம் சார்ந்த விவசாயமாக முழுமையாக மர விவசாயம் மாற்றி அதில் ஊடுபயிருக்கு கொஞ்சம் நாளைக்கு பண்ணலாம். முதல் 5 வருஷத்தில் ஊடுபயிர் பண்ண முடியும். அதன் பிறகு ஐயா மாதிரி செம்மறி ஆடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். மொத்த தொகையும் வந்து ஒரு 15-20 வருஷத்தில் கிடைக்குங்கிறது ஐயாவுடைய கருத்துலேருந்து நமக்கு தெரிய வருது. இதை தமிழகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் எடுத்துகிட்டு அவங்களும் நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அந்த இடத்துல. விற்பனையில் உங்களுக்குள்ள சவால்கள் என்ன இருக்குது, அது எப்படி இருந்தால் விவசாயிக்கு சௌரியமாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விற்பனையை வந்து எளிமை பண்ணணும். எல்லாரும் விற்றுக்கிற மாதிரி அவங்களுக்கு விற்ற உடனே அவங்களுக்கு டைரெக்டாக காசு வராப்பில் ஒரு அமௌண்ட் வராப்பில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் போடுவாங்க. உலக மார்க்கெட்டில் இன்னும் சந்தன மரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தாமல் இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய வருமானம் இருக்குது. கவர்மெண்ட் போடுற டேக்ஸு அந்த 20% போட்டு சாராங்க. போட்டாலும் நம்மளுக்கு வந்து நாம் விற்கிறாப்பில் பண்ணணும். இப்போ நடைமுறையில் வந்து அரசாங்கம் மட்டும் வாங்குற மாதிரி சூழ்நிலை. இப்போ வந்து வனத்துறை இதை வாங்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டு மாற்றணும். இப்போ கோவா போல இதுகளெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. மகாராஷ்டிரா, கோவா எல்லாம். கர்நாடகாவில் வந்து இப்போ மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு பெரிய ஒரு டீமே ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தமிழ்நாடும் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் விற்பனை எங்கே வேணாலும் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறது. ஒரு முள்ளு கம்பி வேலி, 6 அடியில் முள்ளு கம்பி வேலி. சரிங்க. அடுத்தது ஒரு முள்ளு வேலி, ஒரு 2 அடி தள்ளி ஒரு முள்ளு வேலி. இந்த முள்ளு வந்து சிறப்பு என்ன அப்படின்னாக்கா வந்து யாரையுமே உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது.
கிட்டத்தட்ட 80% அது குறுக்காட்டிக்குது. என்ன முள்ளுங்க அது? இது வந்து சூடா முள்ளுன்னு சொல்லுவாங்க, கொக்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆணையே உள்ளுக்குள்ள போகாது, ஏன்னா இலவூரா முள்ளா இருக்கு. இலவூரா முள்ளா இருக்கிறதுனால நம்ம கையை வச்சாலே இப்படி பிடிச்சிக்குது ஆச்சுங்களா. ஒரு 80% திருட்டை குறைக்கும். அப்புறம் அந்த 2 அடி தள்ளி மறுபடியும் ஒரு ஃபென்சிங் முள்ளு கம்பி வேலி, அப்புறம் ஒரு 5 அடி தள்ளி கரண்ட் வேலி. இது வந்து ஆந்திரா கம்பெனி போட்டு கொடுத்தது. எனர்ஜிஎஸ்ஆர் மாட்டி போட்டுக்கிறாங்க. அதாவது வந்து சோலாரோட கரண்ட் பவர் வச்சா வரும், இயற்கையான கரண்ட்டை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அடிச்ச உடனே ஆள் கீழே விழுந்து. 4 அடுக்கு பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க. 4 அடுக்கு பாதுகாப்பு. ஓகே, தாண்டி உள்ள யாரும் வரவே இது வரைக்கும் வரல. அப்புறம் கேமரா ஒரு 100 கேமரா மாட்டிக்கிறோம். அதைய செக்யூரிட்டி வந்து கரெக்டா பார்த்துட்டு இருப்பான். இது வெட்டுறக்கோ அதுக்கோ தொட்டா லைட் எரி. நல்ல மயில் பாம்பு முட்டுனாலே சயர்னு வரும். அதனால சயர்னு அடிக்கும் போது அது எந்த கோட்டில் நம்மளுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக்குங்கிறது தெரியும். கேமராவில் பார்க்கும்போது யாராவது ஆளுக்கு வர்றாங்களா இல்லை ஏதாச்சும் இதுன்னு தெரியும். இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்படுத்தினா யார் வேணாலும் சந்தன மரம் வளர்க்கலாம். 100% வளர்க்கலாம். ஆமா, கொஞ்சம் செலவு காஸ்ட்லி. இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் தான். ஆமா, 35 ஏக்கருக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்க? அதாவது வந்து அந்த வேலி 2 வேலி முள்ளு இதெல்லாம் ஒரு 5 crore ஆயிருக்கு. 5 கோடி ரூபா. உங்க இதுல சொல்லணும்னா 1 ஏக்கர் வருமானம் தான் செலவாயிருக்குது. இப்போ 35 ஏக்கர்ல வந்து ஐயா மரம் நட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1 ஏக்கரில் ஐயா சொன்னாங்க 5லேருந்து 6 கோடி கிடைக்கும்னு. அந்த 1 ஏக்கர் செலவு வருமானத்தை வந்து ஃபென்சிங்காக முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. 35 ஏக்கரோட வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வாய்ப்பு யாரெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக சந்தன மரத்தை தைரியமாக வளர்க்கலாம். இதுக்கு வந்து அரசாங்கம் மானியம் கொடுத்தா விவசாயிகளுக்கு சௌரியம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே வளர்த்துப்பாங்க. அந்த சோலார் ஃபென்ஸ் கொடுத்தாலே போதும். இது நீங்கள் சொல்கிற வேலிங்கிறது இயற்கையாக எல்லாருமே வச்சுருவாங்க. சூடாமுள்ளுங்கிறது எல்லாரும் வச்சிருவாங்க. ஆனால் இதுக்கு தான் காஸ்ட்லி ஆகும், அதிக செலவு. இதுக்கு அரசாங்கம் மானியம் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஐயா, இப்போ வந்து பாதுகாப்பு பற்றி சொல்லும்போது 4 லேயர் வேலி சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேமரா பொறுத்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எவ்வளோ கேமரா பொறுத்திருக்கீங்க, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதாவது வந்து ஒரு 90 கேமரா மாட்டிக்கிறோம். யார் உள்ளுக்குள்ளே வந்தாலும் உடனே தெரியும். அந்த கம்பி ஏதாச்சும் டச் பண்ணாங்கன்னா சயர்னு வந்துடும், லைட் எரியும். லைட்டாக தூக்கம் இருந்தாலும் கூட வச்சுக்குவான், சத்தத்தில் எழுந்திரிச்சிருவாரு அவர். அதனால தான் நான் வீட்டு முன்னால் மாட்டிக்கிறேன். கொஞ்சம் நாமளும் அப்படியே கண்காணிக்கலாம் வந்திருக்காங்க. வீட்டு முன்னால் 24 நேரம் கண்காணிக்க. இல்லை பகல் பார்க்கறதில்ல, நைட்டு மட்டும். கரண்ட் வந்து நைட்டு 7 மணிக்கு விடுவோம், காலையில் 6 மணிக்கு அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அது அந்த விடிய வந்து கண்காணிப்பு இருக்கும். ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த கேமரா வந்து 35 ஏக்கரையும் கவர் பண்ணுதுங்களா? 35 ஏக்கரையும் கவர் பண்ணுது. இப்போ இவருக்கு வந்து நைட் ஃபுல்லாக டியூட்டி இருக்கும். இந்த நைட்டு ஃபுல்லாக டியூட்டி இருக்கு. ஐயா, இப்போ விற்பனை பற்றி பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து ஃபாரின் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேப்பரை கூட கொடுத்துருக்கீங்க. இதில் பார்க்கும்போது NCK அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது நேச்சுரல் கார்பன் கொரியா அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா $2,10,000 US பர் டன்னுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கு ஐயாவுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சாம்பிள் கையில் வச்சுருக்காங்க. அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச சந்தனம் இதை வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ஒரு டன்னுக்கு தரேன்னு கமிட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி. அதனால் விற்பனை வாய்ப்புங்கிறது ஐயாவோட இதில் வந்து பரவலாக இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த சந்தன மரம் மேல் பாகம் மட்டும் இல்லை, கீழ்ப்பாகம் வந்து வேர்பகுதி வந்து அந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஒரு பர் லிட்டர். அதுதான் வந்து இந்த சென்ட்டு அது இது இந்த மாதிரி வாசனை தெரியுது. வெளிநாட்டுகள் வந்து ரொம்ப வேல்யூ உள்ள இது. இப்போ என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சதான் இந்த கட்டை நல்ல வைரம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை இரட்டிப்பு ஆகணும்னா விவசாயிகளுக்கு இது விற்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் போடுவாங்க. நல்ல வருமானம் விவசாயி கிடைக்கி. அது கவர்மெண்ட் மனசு வச்சு இதைய வந்து விற்பனையை வந்து எளிதாக்கணும். ஐயா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மத்திய மாநில அரசு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட வருமானத்தை 2 பங்கு ஆக்கணும்னு பல கோடி ரூபா முதலீடு போட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து விவசாயிகள் வளர்க்குற மரத்தை அவங்களே விற்கிற வாய்ப்பு கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், விவசாயியோட வருமானம் வந்து 2 பங்குல 4 பங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐயாவோட கருத்தாக இருக்குது.
முக்கியமாக வந்து அரசாங்கம் வந்து மட்டும் இதை வாங்குற நிலையில் இப்போ இருக்குது. அதை மட்டும் தடை எடுத்து விட்டாலே இது யார்கிட்ட வேணாலும் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தடையை அரசாங்கங்கள் வந்து நீக்கினாலே விவசாயியோட பொருளாதாரம் வந்து பல மடங்கு உயரும் அப்படிங்கிறது ஐயாவோட கருத்தாக இருக்குது. அது நம்முடைய கருத்தும் அதாக தான் இருக்குது. மரம் சார்ந்த தமிழக விவசாயிகள் போகணும், தமிழகம் வந்து பசுமை தமிழகம் மாறணும், ஒரு 30% 40% பசுமை பொறுப்பு வரணும்னா அரசாங்கங்கள் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் மரம் வளர்க்குற விவசாயிக்கு விற்பனை வாய்ப்பை வந்து எளிமையாக்கி கொடுத்தாலே போதும். அவன் மரம் வைக்கிற விவசாயி இது வந்து ஒரு விவசாய நிலத்தில் விவசாயம் நடுறாரு, ஆனால் மரம் வளர்ந்த பிறகு இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் அனுமதி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வந்து ஃபார்மர் ப்ரொடியூஸாக மாற்றி கொடுத்தாலே கண்டிப்பாக விவசாயியோட பொருளாதாரம் பல மடங்கு உயருங்கிறது பல விவசாயியோட கருத்தாக இருக்குது. ஐயாவோட கருத்தும் அதுவாக தான் இருக்குது, நம்மளுடைய கருத்தும் அதுவாக இருக்குது. இதை வந்து அரசாங்கங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த விற்பனை வாய்ப்பை பரவலாக்கணும், மரம் நடுற விவசாயி எல்லாருக்குமே வந்து எளிமையாக்கணும் விற்பனை வாய்ப்புங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.